சக்தி சமையலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இது வறுத்த ரவை எடுத்திருக்கேன். அதுவும் கூட 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம கொஞ்சம் பொடிச்சிக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை இருந்தால் பொடிச்சு எடுத்துக்கங்க. நான் வறுத்து வச்சதுனால அப்படியே பொடிச்சிக்கிறேன். நீங்கள் வறுக்கலைன்னா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கங்க. நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது தேங்காய் கேக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நல்லா சிம்மில் வச்சு கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ இந்த தேங்காய் நம்ம செய்யும்போது தேங்காய் கேக்கு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரவையை பொடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். இப்போ நம்ம தேங்காவை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையாக அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் வதக்கிங்க. ரொம்ப கருக விட்றாதீங்க, ரொம்பவும் ட்ரையாக விட்றாதீங்க. திட்டமான பதத்தில் நம்ம எடுத்து செய்யும்போது சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனாலும் இது வீணாக போகாது. நீங்கள் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ நம்ம இதில் வெல்லம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காயும் நல்லது தான். நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி நல்லா வதங்கி வருது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துருக்கணும். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயில் இப்போ நான் இது வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கொதித்து நம்ம அந்த மண் இருக்கும் அடியில், அதை நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி பொங்கு வரட்டும். ஏன்னா வெல்லத்தில் கல் இதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் வடிகட்டிட்டு நீங்கள் செய்யுங்க. நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம வடிகட்டிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிட்டு இந்த வானலை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் பிசுப்பான தன்மை மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் நம்ம இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. ரொம்ப தளன்னு ஆகிடக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொடி செஞ்சோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பொடியோட அந்த ரவை வறுத்ததையும் சேர்த்துருக்கோம். அது இதுக்கு மேலே தூவிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நல்லா வாசனைக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க.
இப்போ நம்ம பொடி பண்ணதை இது கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே இதுவாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கட்டி பட்டுடுச்சுன்னா அதோட விட்டுடுங்க. போதுன்ற அளவுக்கு மட்டும் போட்டுக்குங்க. பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம நல்லா சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் மாதிரி அரிஞ்சு சாப்பிட்டா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது 1 மணி நேரம் வந்து நீங்கள் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நீங்கள் பீஸ் போட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான சுவையான தேங்காய் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ஒரு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான தேங்காய் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 1 hour வெயிட் பண்ணி நம்ம பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதை உருண்டை பக்குவமாகவும் நம்ம பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கேக்காக வேணுனாலும் அரிஞ்சிக்கலாம், ரெண்டுமே செஞ்சுக்கலாம். இது உருண்டை பிடிக்கும்போது தேங்காய் லட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுது. பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் கேக் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.